ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவராகிய தேவன் இனி வருகிற நாட்களிலே ஒரு மகிழ்விக்கிற சம்பவத்தை கண்கள் காணும்படியாகவும் காதுகள் கேட்கும்படியாகவும் மகிழ்ச்சியோடு கூட சாட்சி பகரும்படியாக தேவன் நமக்கு இரக்கம் செய்ய போகிறார். துயரங்கள் இருந்திருக்கலாம், ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம், என்றைக்கு என் விண்ணப்பத்திற்கு பதில் வரும் என்று கேள்விகள் இருந்திருக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சற்றே நீங்கள் கேளுங்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது சீயோனை பற்றி சொல்லப்படுகிற காரியம். சீயோன் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு ஒப்பனையாகவும் சீயோனின் ராஜா தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், இனி வருகிற நாட்களில் நீங்கள் எருசலேமில் மகிழ்ந்திருக்கும்படியான சுகவாழ்வும் நிறைவான காரியங்களை காணப்போகிறீர்கள் என்று அன்று வாக்கு உரைக்கப்பட்டது. என கண்பானவர்களே, அதனுடைய மறுபொருள் என்ன? தேவ ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்ததை பார்க்க முடிகின்றன. தேவ ஜனங்கள் நெருக்கத்தையும் இன்னல்களையும் துயரத்தையும் அனுபவித்ததை பார்க்க முடிகின்றன. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய் என்கிறதான ஒரு வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் இருந்து அன்று தேவ ஜனங்களுக்காக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள், அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக மகிழ்ச்சியின் காலங்கள் கண்முன் தோன்ற போகிறது. தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் இரக்கத்தையும் விளங்க பண்ணுவார். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் இறங்கினார். தேவன் இறங்கி அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு மறு உத்தரவு கொடுக்கும்படியாக மன்றாடுகிற காட்சிகளை பார்க்க முடிகின்றன. இறங்குகிற தேவன் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். என் அன்புக்குரியவர்களே, இனி நீ அழுது கொண்டிராய். எதை பற்றி சொல்லுகிறது? இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது 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 இன்னும் நிறைவேற்றப்படவில்லையே, இன்னும் வாய்க்கவில்லையே, இன்னும் நடக்கவில்லையே, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லையே என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது இனி அழவே எனக்கு பலன் இல்லை என்று மன சலித்து போன நிலைமையில் துக்கத்தோடு கூட இருக்கிற உங்களுக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு புறப்பட்டு வரப்போகிறது. இறங்குகிற தேவன், இறங்குகிற தேவன் உடைய கண்ணீரை காண்கிறவர். கண்ணீரை காண்கிறவர்கள் பல நேரங்களில் உலகம் நம்முடைய துயரத்தை புரிந்து கொள்ளாது. நண்பர்கள், உறவினர்கள், பாசத்திற்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் இன்று உங்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. துயரப்பட்ட நாட்கள் போதும் சகோதரனே, சகோதரியே. அதற்கு பதிலாக ஒரு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனுக்கு நேராக நம்முடைய முகத்தை திருப்புவோம், அவரை நோக்கி கேட்போம். வேதம் என்ன சொல்கிறது? எஜமானனே, எஜமானனே என்று அவரை நோக்கி நாம் அழுவோம். அங்கிருந்து நமக்கு நற்செய்திகள் புறப்பட்டு வரத்தான் செய்யும். சரி, ஆண்டவருடைய மனதுருக்கம், தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்ட நற்செய்திகளை நமக்கு உருவாக்குகின்றன? பல நேரங்களிலே தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு நற்செய்தி தேவையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஆறுதல் தேவையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய இரக்கங்கள் தேவையாக இருக்கிறது.
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், ஆவியானவரோடு கூட நடக்கிறவர்கள், தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள், தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள். ஆனாலும் உங்களுக்கும் ஒரு இரக்கம் தேவை. இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய மகா இரக்கம். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். அதனுடைய காரியம் என்ன? என்னுடைய இரக்கம் உங்கள் எல்லைக்குள் புறப்பட்டு வரப்போகிறது, உங்களுக்கு நான் உத்தரவு அருளுவேன் என்று தேவன் உரைத்தார். சரி, தேவனுடைய இரக்கம் எவ்வளமான காரியத்தை நமக்கு செய்கின்றன. முதலாவதாக தேவனுடைய இரக்கம் நம்மை ஆபத்திற்கு தப்புவிக்கும். ஆபத்திற்கு தப்புவிக்கும். இந்த உலகிலே இயற்கையினால் ஏற்படுகிற ஆபத்துகள் வருகின்றன. மனிதர்களால் வலைகளை ஏற்படுத்தி அகப்படுத்தும்படியான சில ஆபத்துக்கள் வருகின்றன. உறவினர்களாலும் சில தேவையற்ற காரியத்தினால் ஆபத்துகள் ஆங்காங்கே நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்திற்கு விலக்கி பாதுகாத்து உங்கள் மேல் இரக்கமாயிருந்து உங்களை தப்புவிக்கிற ஒரு தேவன் உண்டு. நடந்தது என்ன? 2 நாளாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிக்க கேட்கும் போது வேதம் இவ்வண்ணமாக சொல்கிறது. சற்றே நீங்கள் கேளுங்கள். ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோடு இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது தாவீதின் பேரனும் சாலமோனின் மகனாகிய ரெகோபெயாம் தன் ராஜ்ய மேன்மை வந்தபோது தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாமோடு கூட கைகோர்த்து ஒரு தீமையான காரியத்தை செய்ய தொடங்கினார்கள். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். பாதுகாப்போடு கூட மகிழ்ச்சியோடு கூட இஸ்ரவேலிய ராஜாவாக திகழ்ந்து கொண்டிருந்த ரெகோபெயாமின் வாழ்விலே கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை விட்டுவிட்டார்கள். மறுபக்கத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். ஐயா, இது ராஜா செய்த காரியம் மட்டுமல்ல, இஸ்ரவேல் அனைவரும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் கோபம் பட ஆரம்பித்தார். செமாயா என்கிறதான தீர்க்கதரிசி அழைக்கிறார். சாலமோனின் மகனாகிய ரெகோபெயாமுக்கு சொல்ல வேண்டும், உன்னுடைய வாழ்விலே என்னை விட்டுவிட்டபடியினால், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தள்ளிவிட்டபடியினால், துரோகம் பண்ணினபடியினால், இனி வருகிற நாட்களில் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிற காட்சிகள் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்றன. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்பொழுது ரெகோபெயாம் சாலமோனின் மகன் மிகப்பெரியதான பரலோக பிடியிலே சிக்கியிருக்கிறான். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். சில நேரத்தில் மனிதர்களுடைய பிடியிலே சிக்கினால் தப்புவித்து வெளியே வந்து விடலாம். ஏதாயிலும் செய்து எதையாயிலும் செய்து நாம் வெளியே வர வாய்ப்பு உண்டு. ஆனால் பரலோக பிடியிலே சிக்கப்படும் போது இந்த உலகத்தில் எந்த சட்டமும் நம்மை காப்பாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் பரலோகத்திற்கென்று ஒரு சிறப்பு சட்டம் இருக்கிறது. இந்தியா தேசத்திற்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அரபு நாடுகளுக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது, அமெரிக்கா தேசத்திற்கு சில சட்டங்கள் இருக்கிறது. இப்படி அநேக சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் பரலோகத்திலே ஒரு வித்தியாசமான சட்டம் இருக்கிறது. நீங்கள் நானும் பரலோகத்தின் பிள்ளைகளாய் இருப்பதினால் பரலோக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். சாலமோனின் மகனாகிய ரெகோபெயாம் பரலோகத்தின் சட்டத்தை தள்ளிவிட்டான். அந்த சட்டத்தை ஏற்றின தேவனுக்கு துரோகம் பண்ணினான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவனை விட்டு விட்டு விலகிவிட்டான், தேவ சமூகத்தை விட்டு விலகிவிட்டான்,
பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் ரொம்ப வியப்பாகவே இருக்கும். அதை கேட்கவே சகிக்க முடியாது. சிலர் சொல்லுவார்கள், ஐயா இப்பொழுது கர்த்தரை தேடுகிறதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தரை தேடுகிறதற்கு நேரம் இல்லை, தேவ சமூகத்தை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லை, வேகமாக நாங்கள் போகிறோம், அநேக பொறுப்புகள் இருக்கு என்று சொல்லுவார்கள். சரி, நீங்கள் கடமை ஆற்றுகிறீர்கள், உங்களை வரவேற்கலாம். ஆனால் பரலோக கடமையை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சாலமோன் ராஜாவின் மகன் ரெகோபயாம் பரலோக சட்டத்தை மதிக்காமல் தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்த நினைத்தான். தேவன் விடவில்லை. இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் தேவனை விட்டுவிட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்தின் ராஜாவாகிய சீசாக்கின் கையிலே விட்டுவிட்டார். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? எகிப்தின் ராஜா சிறுமையை உண்டாக்குகிறவன், இழப்பை ஏற்படுத்துகிறவன், வேதனைகளை ஏற்படுத்துகிறவன், துயரத்தை கொடுக்கிறவன், துன்பத்தை நிலைநாட்டுகிறவன். அவனுடைய கைகளிலே தேவ ஜனமாய் காணப்பட்ட ரெகோபயாமை தேவன் விட்டுவிட்டாரா? இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறவர்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள், எல்லாம் இருந்த போதிலும் சில காரியத்தில் தவறு செய்யும் போது, தேவனுடைய கட்டளைகளை நாம் விடும்போது, தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது தேவன் விட்டு விடுவார். அங்கே அதுதான் நடந்தது. சரி, இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய தேவனை விட்டபடியினால் சத்துருக்களுடைய கைகள் அவர்கள் மேல் புறப்பட்டு வர ஆரம்பித்து விட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் துயரம் சுத்தி கொண்டே இருக்கிறது, விபத்துகள் போராடி கொண்டே இருக்கிறது, வேதனைகளும் துக்கங்களும் கவலைகளும் வளைந்து கொண்டே இருக்கிறது. உங்களையும் என்னையும் அது தொட முடியாமல் தூரமாய் நின்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள், துயரம், வேதனை, கண்ணீர் சுற்றி கொண்டே இருக்கிறது. நம்மை பாதுகாப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கமும் தயவும் கிருபையும். அந்த கிருபையை தள்ளிவிட்டால், அதைத்தான் நீங்க கவனிக்கணும். தேவனுடைய கிருபையை தள்ளிவிட்டால், தேவ சமூகத்தை வெறுத்து விட்டால், தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டால், தேவனோடு கூட இருக்கவில்லை என்றால் என்றால் ஆட்டோமேட்டிக்காக இங்க சுத்திக்கிட்டு இருக்க அந்த அத்தனை பிரச்சனையும், கவலை, கஷ்டம், நெருக்கம், பஞ்சம், தவிப்பு, ஏமாற்றம், சஞ்சலம் எல்லாம் உங்க எல்லைகளுக்குள் ஓடி வந்து விடும். ஏன்? அங்கே தேவனுடைய வேலி எடுக்கப்பட்டு விடும் போது, கர்த்தரை விட்டு போகும்போது தேவனுடைய கிருபை விலகும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ரெகோபயாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஆபத்திற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டபடியினால் தேவனாகிய கர்த்தர் செமாயா தீர்க்கதரிசியை மறுபடியும் அழைத்து, சரி, நான் அவர்களுக்கு இரக்கம் செய்வேன் என்கிறதான ஒரு காரியத்தை தேவன் மாற்றிக்கொள்கிறான். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? உங்க வாழ்க்கையில ஏதாகிலும் ஒன்று நடந்து விட்டது என்பதற்காக தேவ சமூகத்தை விட்டு விலகி விடாதீர்கள். தேவனிடத்தில் சென்று அந்த காரியத்திற்காக மனஸ்தாபத்தோடு அழுது புலம்பி ஜெபிக்கும் போது தேவனுடைய இரக்கம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சத்துரு உங்களை சொல்லுகிறான், இனி உனக்கு தேவனுடைய நன்மை கிடைக்காது, நீ அழுது கொண்டு இருப்பாய் என்று சொல்லுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டாய், என் அண்டையில் வந்துவிடு, என் அண்டையில் வந்துவிடு. தேவனுடைய இரக்கம் உங்கள் எல்லைகளிலே நிரப்ப போகிறது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு புறப்பட்டு வரப்போகிறது. கைகளை தட்டி, பரலோகத்திலிருந்து உத்தரவு புறப்பட்டு வருகிறது, உத்தரவு புறப்பட்டு வருகிறது. அன்று சாலமோனின் மகனாகிய ரெகோபயாமுக்கு தேவன் இறங்கினார். ஆபத்திலிருந்து அவனை விடுதலையாக்கும்படியாக
பரலோகத்திலிருந்து ஒரு புது சட்டம் பிறந்தது. புது சட்டம் பிறந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நடந்து முடிந்ததை விட்டுவிடுங்கள். ஒரு புதிய சட்டத்தை உங்களுக்காக இரக்கங்களின் தேவன் சீயோனின் ராஜா நிச்சயம் ஒரு புதிய சட்டத்தை ஏற்றுவார். உங்களை பாதுகாப்பார், மரணத்திற்கு தப்புவிப்பார், ஆபத்திற்கு தப்புவித்து உங்களை வளமான நிறைவுக்கு நேராய் நடத்துவார். இன்றைக்காகிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் அண்டையில் வந்து அவரை நோக்கி அழுது ஜெபிக்க இனி நாட்களை எடுக்க வேண்டாம், நேரங்களை எடுக்க வேண்டாம். தேவனே என்று கெஞ்சுவோம். கர்த்தருடைய இரக்கம் ஆபத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாக்கும். ஒன்று. இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர் நம்மை வாழ்வில் இறங்கும் போது நடக்கிற காட்சிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 90:14-15 இந்த 2 வசனங்களை கவனியுங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 90 வாசிக்க கேட்கும் பொழுது மோசேயின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றன. மோசேயினுடைய விண்ணப்பத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்திற்காக தேவ சமூகத்தையே நம்பியிருந்தார் மோசே. ஆனால் இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம் என்று ஒரு நாட்களை பற்றி சொல்கிறார். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என கண்பானவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை திருடும்படியாக சத்துரு ஏற்படுத்துகிறதான அநேக ஆயுதங்கள் எதிராக புறப்பட்டு வருவது உண்டு. பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை கெடுக்கும்படியாக இந்த உலகத்தினுடைய சில வலைகள், அது மட்டுமல்ல சிலருடைய நயவஞ்சகமான வார்த்தைகள், சிலருடைய அணுகுமுறைகள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை பறித்துவிடும். ஆனால் மோசேயின் சங்கீதத்தில் வாசிக்க கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், தேவனை துன்பத்தை கண்ட வருஷம் அது மாற்றப்படணும், மகிழ்ச்சி தான் எங்களுக்கு வேணும் என்று அவர் முறையிடுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ காலங்கள் ஒரு மகிழ்ச்சிக்காக உங்கள் மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை எவனமாக நாம் பெற்றுக்கொள்வது? இந்த மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? துன்பமும் சிறுமையும் துன்பத்தினுடைய காலங்கள் எப்பொழுது எங்களுடைய எல்லைகளை விட்டு விலகி போகும்? அதற்கு பதிலாக மகிழ்ச்சியின் காலம் வரட்டுமே என்று இயங்கக்கூடியவர்கள் உண்டு. படித்திருக்கிற சில பிள்ளைகள் கேட்பார்கள், ஐயா ஏற்ற வேலைகள் எங்களுக்கு வேலை கிடைக்குமா என்று கேட்கக்கூடியவர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, சில தொழிலை தொடங்குகிறவர்கள் கேட்பார்கள், இதை தொடங்கினால் ஒரு மகிழ்ச்சி புறப்பட்டு வருமா என்று. மறுகணம் இன்னும் ஒரு சிலர் உண்டு, ஐயா இந்த காரியத்திற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம், வெற்றியோடு கூட திரும்ப முடியுமா என்று கேட்பார்கள். என கண்பானவர்களே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனுடைய கரம் உங்களுக்கு இரக்கம் வெளிப்படும் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் செய்வீர்கள். சூழ்நிலை சொல்லும் நடக்காது, சூழ்நிலை சொல்லும் வாய்க்காது, சூழ்நிலை சொல்லும் அவ்வளவுதான், ஏதோ ஒரு காரியம் அவ்வளவுதான் என்று உங்களுக்கு முன்பாக நின்று கோலியாத் பேசினதை போல அனுதினமும் இந்த வார்த்தையை கேட்டு வேதனையோடு மனமுடைந்து ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், ஏன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் நன்மை இல்லை என்று சொல்லி மனம் கசந்த நிலைமையில் இருக்கிற என கண்பான உள்ளமே, மோசே சொல்லுகிறார், துன்பத்தை கண்ட வருஷம், நெருக்கத்தை பார்த்த நாட்கள் அது புரண்டு போகட்டும், அதற்கு பதிலாக பரலோகத்தின் தேவனே, இதைத்தான் நீங்க கவனிக்கணும். என கண்பானவர்களே, அரசாங்கத்தில் கேட்டால் சில காரியம் நமக்கு செய்ய மாட்டார்கள்,
உங்களுக்கு சமாதானம் வேணும், அரசாங்கம் சமாதானம் கொடுக்க முடியுமா? பிசாசின் வல்லமையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அரசாங்கம் உங்களை பாதுகாக்கப்பட முடியுமா? நீங்க எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரையும் பாதுகாப்பது ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த தெய்வத்தை நோக்கி எத்தனை பேர் கூப்பிடுகிறோமோ அத்தனை பேருடைய வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சி பொங்கத்தான் செய்யும். நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு என்கிற அந்த ஒரே ஒரு பெயரை நோக்கி, ஐயா எனக்கு இரக்கம் செய்யும், என்னுடைய துன்பத்தை நீக்கி நெருக்கத்தை மாற்றி துயரத்தை மாற்றி ஒரு மகிழ்ச்சியை தாரும் என்று நீங்கள் கேட்டால் மோசேக்கு கர்த்தர் இறங்கி கொடுத்திருப்பார் என்று சொன்னார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிற வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் உதிக்கத்தான் செய்யும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சிறுமைப்பட்ட காலம், துன்பத்தை கண்ட வருஷம், அது வேண்டாம் ஆண்டவரே, அது கடந்து போகட்டும். பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. என கண்பானவர்களே, நீங்கள் நானும் வியாதியிலே சுகத்திற்காக ஜெபிப்பது உண்டு, தேவைகளுக்காக ஜெபிப்பது உண்டு. ஆனால் ஒரு வருஷத்தை பற்றி சொல்லுகிறார். துன்பத்தை கண்ட வருஷம் அது புரண்டு போகட்டும், அது தேவனாலே மட்டும்தான் முடியும் என்பதை மோசே அறிந்திருந்தார். நான் ஊழியத்திற்கு வந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் இந்த ஊழிய பொறுப்புகளை கொடுத்த போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் இயேசுவை அறியாத மார்க்கத்திலிருந்து வந்தபடியினால் இது எப்படி ஊழியம் செய்யணும், என்ன செய்யணும், என்ன நடக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா அழுகையும் அப்புறப்படுத்தி அதற்கு பதிலாக தேவனுடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்தி வந்தார். எத்தனையோ ஆண்டு காலம் வேதனைக்கு நடுவில் சோர்ந்து போன காலங்கள், துயரப்பட்ட காலங்கள், நிந்தை நாட்கள், அவமானத்தின் நாட்கள் இருக்கத்தான் செய்தது. அதற்கு நடுவிலும் தேவனுடைய கிருபையை சார்ந்து சார்ந்து அவருடைய இரக்கத்தை சார்ந்து சார்ந்து நின்றபடியினால் அவருடைய கிருபை எல்லா துன்பங்களுக்கும் விலக்கி தேவன் ஆச்சரியமாக நடத்தி கொண்டே இருக்கிறார். சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காலம் மாற்றப்பட வேண்டும். பிரதர், மோசேயினுடைய ஜெபம் துன்பத்தை கண்ட வருஷம், சிறுமைப்பட்ட நாட்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம், அந்த காரியத்தை இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். மோசே சொன்னார், நீங்களும் சொல்வீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் இறங்குவார், நிச்சயமாய் இறங்குவார், ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். ஒருவேளை கேட்கலாம், பிரதர் இந்த காரியத்திற்கு பதில் வருமா? எந்த காரியமா இருந்தாலும் சரி, பரலோகம் எதையும் சரி செய்ய முடியும். அதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஐயா, அந்த உலகத்தில் மரித்து விட்டார்கள் என்று சொன்னா உயிரோடு யாரையும் எந்த விஞ்ஞானமும் யாரும் எழுப்ப முடியாது. ஆனா மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு பரலோகம், அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பின அந்த இயேசு உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதை மாற்ற வேண்டும், எதுவாயிருந்தாலும் அது மாற்றப்படும், மாற்றப்படும். அதற்கு பதிலாக மகிழ்ச்சி, மகிழ்ச்சி உங்களுக்கு உதிக்கப்படும். தேவன் அதை செய்கிறார், தேவன் அதை செய்கிறார். மூன்றாவதாக லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24, 25 இந்த 2 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி
வீட்டுக்கு போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே உலாவின நாட்களில் எண்ணற்ற மக்கள் பலவிதமான தேவைகளுக்காக இயேசுவினிடத்தில் வந்தார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். திமிர்வாதமாய் பிடிக்கப்பட்ட நிலைமையில் ஒன்றும் செயலாற்ற முடியாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு இரக்கம் கிடைக்க வேண்டும், தேவனுடைய இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அந்த மனிதனை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசுவை பார்க்க முடியாதபடி திரள் கூட்ட ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை குறித்து லூக்கா 5ஆம் அதிகாரம் மிக தெளிவாக சொல்கிறது. அவனை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஊராரின் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஏனப்பா இந்த மனிதனை சுமந்து கொண்டு போகிறீர்களே என்று பலரும் வினாவி இருப்பார்கள். சுமந்து கொண்டு வரும்போது எப்படியாகிலும் இயேசு கிட்ட கொண்டு போக வேண்டும். சரி, போக முடியாதபடி தடை இருந்தது. வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து இந்த திமிர்வாதக்கார மனிதனை இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார்கள். இந்த காட்சிகளை கவனிக்க வேண்டும். இந்த மனிதன் இறக்கப்பட்டு விட்டான். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு இரக்கத்தை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. உலகமே அவனை கைவிட்ட போது இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை அவனுக்கு ஒரு இரக்கத்தை உண்டாக்கினது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவனுடைய இரக்கம் உங்கள் குடும்பத்தின் மேல் கடந்து வரும். தேவனுடைய இரக்கம் அந்த மனிதனுக்கு வெளிப்பட்டதை போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும். உங்கள் இல்லங்களுக்குள்ளாக உடைய வியாபார காரியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஜெபிக்கிற காரியத்தில், எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில், விசுவாசித்திருக்கிற காரியத்தில் தேவனுடைய இரக்கம் வெளிப்படும் வெளிப்படும். சரி, அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்க்கிறார். அந்த மனிதனை பார்த்த உடனே கட்டிலோடு கூட அவனை இறக்கி இருக்கிறார்கள். அந்த மனுஷன் என்ன நினைத்திருப்பான்? என்னுடைய தாய் என்னை கைவிட்டார்கள், உலகமும் என்னை கைவிட்டது, இயேசு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அந்த கட்டில் கடையாக கிடக்கிற திமிர்வாதக்காரன் இயேசுனுடைய பொன்முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசுனுடைய முகத்தை பார்க்கிற அந்த நேரத்தில் அந்த ராஜாதி ராஜா, உலகத்தை படைத்த தெய்வம் அவன் மேல் இரக்கம் செய்தார், இரக்கம் செய்தார். அவன் அழுது கொண்டிருந்த நாட்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். அந்த மனிதனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், முதலாவதாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒன்றே, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி இயேசு தம்முடைய வார்த்தையினால் சொல்லுகிற காட்சிகளை கவனிக்க வேண்டும். என கண்பானவர்களே, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூக்கி கொண்டு வந்தவர்கள் விசுவாசத்தோடு கூட அவனை கொண்டு வந்ததாக 20ஆம் வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு அவனை கொண்டு வருகிறார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்த்தார், இவனுக்கு இறங்கினார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்ப்பார், நமக்கு ஒரு இரக்கம் செய்வார், இரக்கம் செய்வார். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. அந்த மனிதனை இயேசு பார்த்தார். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மறுவாழ்வு, ஒரு புதிய வாழ்வு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார். இது எத்தனை பெரிய ஆச்சரியம்! சுமந்து கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது அவர்களும் ஆச்சரியப்பட ஆரம்பித்தார்கள். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று இயேசு சொல்கிறார். உடனடியாக எவ்வளவேனும் ஒன்று செயலாற்ற முடியாமல் கிடந்த அந்த மனிதன் இப்பொழுது தானாக எழுந்திருக்கிறான், தனியாக நடக்கிறான், வீட்டுக்கு போகிறான். இந்த காட்சியை அந்த ஊரே கவனித்து ஆச்சரியப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டதினால், சிக்கப்பட்ட நிலைமையில், நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இனி ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். அதற்கு பதிலாக உன்னுடைய விசுவாசம் பெரிய காரியத்தை தேவனிடத்திலிருந்து உருவாக்கி கொடுக்கும், உருவாக்கி கொடுக்கும். அந்த மனிதன்
நினைத்து பார்த்திராத ஒரு காரியத்தை, ஒரு புதிய சரித்திரத்தை என் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு இறங்கி ஏற்படுத்தினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஒரு புதிய சரித்திரம், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் இப்பொழுது செய்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. இனி நீ அழுது கொண்டிராய். என கண்பானவர்களே, அவன் வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு கூட போன காட்சிதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கின்றன. இப்பொழுதும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய இரக்கமானது ஆபத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறது. தேவனுடைய இரக்கமானது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தேவனுடைய இரக்கமானது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுத்து புதிய சரித்திரத்தை உருவாக்குகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. என்னோடு கூட தொலைக்காட்சிக்கு முன்பாக யூடியூப்ல இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. அழுகையின் நாட்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் நாட்கள் வரட்டும் ஐயா. சந்தோஷத்தின் நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. துயரத்தின் நாட்கள் விலகட்டும் ஐயா. தேவரீ கிருபை செய்யுங்க. தேவரீ இரக்கம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உம்முடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. கைகளை தட்டி விடுதலைக்காக ஜெபியுங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வருகிறது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வருகிறது. தொலைக்காட்சிக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆபத்துகள் விலகும், மகிழ்ச்சி வரும், விடுதலை பிறக்கும். தேவனே, இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. துன்பத்தை கண்ட வருஷம், நெருக்கப்பட்ட காலங்கள் முடியட்டும். ஒரு மகிழ்ச்சி இவர்களுக்கு புறப்பட்டு வரட்டும். உம்முடைய கிருபையுள்ள கரங்களிலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்கி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி அப்பா. கண்ணீர்கள் மறையட்டும், கவலைகள் விலகட்டும், அதிசயங்கள் தொடங்கட்டும், தேவனுடைய அற்புதம் வெளிப்படட்டும். தேவரீ இரக்கம் செய்யுங்க. தேவரீ கண்ணீர்களை மாற்றுங்கப்பா. தேவனே, இழந்தவைகளை திரும்ப கொடுத்து இவர்களை கம்பீரத்தோடு கூட நடக்க வைக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறையா. உங்க கைகளில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.